மா வீட பாத்தீங்களாமா? என்னத்துக்கு? வாடகை வீடு தானே, அப்புறம் பாத்துக்கலாம். டிடி, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, அப்படின்னா வீடு ஓகே ஆன மாதிரி தான். எப்படியும் உன் ஹஸ்பண்ட் அதுக்கு நோ சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட வீட்டை காட்டுமா, அவர் பார்த்துட்டு ஒப்பீனியனை சொல்லட்டும். ம், ஓகேப்பா. இந்தாங்க, இத பாருங்க. என்னமோ பார்த்துட்டு இந்த வீடு வேணான்னு சொல்ற மாதிரியே பாக்குறான் பாரு. அதானே, இவனும் இவன் அம்மாவும் இருந்த ஒண்டி குடுத்தனத்துக்கு எங்க வேணாலும் போய் புகுந்துப்பாங்க. எங்க வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு டிடி. நம்ம இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிடலாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் டிடி. வீடு நல்லதா இருக்கு, ஆனா அது நமக்கு செட் ஆகுமா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன போற? வீட்ல எந்த குறையும் இல்ல, ஆனா அங்க குடி போற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையாத்த? என்னதான் கம்பெனில ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொடுத்திருந்தாலும் எனக்கு வரப்போற சம்பளம் என்னமோ மீடியமான ரேஞ்ச் தான். அந்த சம்பளத்துக்கு இவ்வளோ காஸ்ட்லியான வீட்டை வாடகைக்கு பார்த்தா சம்பளத்துல முக்காவாசி வாடகைக்கே போயிடும். என்ன இவன் திடீர்னு குழப்புறான்? இதே கொஞ்சம் சாதாரண வீடா இருந்தா வாடகை, வீட்டு செலவு போக சேவிங்ஸ்ன்னு ஏதாச்சும் கையில நிக்கும். அதான் யோசிக்கிறேன். தம்பி பேசுறத பார்த்தா 10,000 வாடகைக்கு தான் வீடே பாப்பாரு போலயே. கரெக்டுங்க. அந்த ரேஞ்சில் ஒரு வீடு இருந்தாதான் நான் வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா இருக்கும்.